Consider subscribing our channel to know more about technology and press the bell icon to get immediate notification. பயிற்சி தென்றல் யூடியூப் சேனல்ல இருக்கக்கூடிய எல்லா சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் இனிய தியாக திருநாளாம் பக்ரீத் திருநாள் நல்வாழ்த்துக்கள். ஒவ்வொரு வருஷமும் இந்த பக்ரீத் ரம்ஜான் இந்த நாள்ல ஸ்பெஷலா ஏதாவது ஒரு வீடியோவை கொடுக்கணும் அப்படின்றது நம்ம சேனலோட வழக்கம். இதுல சில டைம் மிஸ் ஆயிருக்கலாம். ஆனா எது எப்படியோ நம்ம சேனல்ல இந்த நல்ல நாள்ல ஏதாவது ஒரு வீடியோட வந்துருவோம். சரி, இன்னைக்கு என்னடா புதுசா கொண்டு வந்திருக்கான் அப்படின்னு யோசிக்கிறீங்களா? என்கிட்ட நிறைய பேர் கேட்டிருக்காங்க, இந்த கம்ப்யூட்டர்ல நிறைய இந்த தமிழ் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் பயன்படுத்துறோம். அதுலயும் குறிப்பா அந்த என்ஹெச்எம் ரைட்டர் வச்சிருக்கவங்க எல்லாம் என்கிட்ட கேட்கறது, அதை எப்படி இன்ஸ்டால் பண்றது, இன்ஸ்டால் பண்ண தெரியல அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. அதுல நிறைய விஷயம் இருக்கு. இந்த என்ஹெச்எம் ரைட்டர் அப்படின்னா என்ன அப்படின்றத முதல்ல தெரிஞ்சுக்கணும். என்ஹெச்எம் ரைட்டர் அப்படிங்கிறது நம்ம இந்த தமிழ் மொழியில நம்ம டைப் பண்றது. பொதுவாக கம்ப்யூட்டர் அப்படின்னா மேக்சிமம் இங்கிலீஷ்ல தான் இருக்கும். டிஃபால்ட்டா இப்ப வரக்கூடிய எல்லா ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துலையுமே தமிழ் லாங்குவேஜ் ஆட் ஆகி வருது. ஆனா இப்ப நம்ம என்ன ஓஎஸ் யூஸ் பண்ணாலும் சரி, நம்ம இந்த என்ஹெச்எம் ரைட்டரை பயன்படுத்தி நம்ம என்ன மொழியில வேணாலும் டைப் பண்ணலாம். அதுல இன்ஸ்டால் பண்ணும்போதே நிறைய மொழிகள் காமிக்கும். அதுல மேக்சிமம் நம்ம தமிழ் தான் டைப் பண்ணுவோம். அந்த தமிழை இப்ப டைப் பண்றதை பத்தி நம்ம பேச போகல. இப்ப நம்ம இன்ஸ்டால் பண்றதை மட்டும் பார்ப்போம், சரிங்களா? ஏன்னா தமிழ்ல நிறைய பேர் டைப் பண்ணிடுறாங்க. ஆனா இப்ப எவ்வளவோ வழிகள் வந்தாச்சு. ஆனா எனக்கு அதை இன்ஸ்டால் பண்ணா நான் கொஞ்சம் ஃபிளெக்சிபிளா யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது இன்ஸ்டால் பண்ண எனக்கு தெரியல அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்ப இஸ்பீக் தான் பயன்படுத்துறோம். ஏன்னா அந்த தமிழ் லாங்குவேஜ் எங்க இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கணும். எப்படி இன்ஸ்டால் பண்றது, எப்படி அதை லே அவுட் செட் பண்றது அப்படின்றதையும் பார்ப்போம். சரி, இப்ப நான் அந்த என்ஹெச்எம் ரைட்டர் எங்க இருக்கு அப்படின்ற அந்த ஃபோல்டரையும் ஓபன் பண்ணி வச்சிருக்கேன். இப்ப வாங்க பார்ப்போம். அப்படியே எடுக்கிறேன். இந்த ஃபோல்டருக்குள்ளதான் நான் வச்சிருக்கேன். நான் ஆல்ரெடி நீங்க ஜிப் பண்ணி இருந்துச்சு அப்படின்னா எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிடுங்க. இப்ப நான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ண ஃபைலை ரன் பண்ண போறேன். NHM Writer Setup 1511-2 இதுல ஏதாவது அப்டேட் இருக்கு அப்படின்னா நம்ம கொடுத்தா அது அப்டேட் வந்துடும். ஆனா பழைய இதே நல்லா தான் ஃபங்க்ஷன் ஆகுது. நான்லாம் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். இப்ப பாருங்க, அப்படியே இதை இன்ஸ்டால் பண்றதுக்கு டைரக்டா என்டர் கொடுத்தாலும் சரி, அப்ளிகேஷன் கொடுத்து ரன் அஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் அது கொடுத்தாலும் சரி. இப்ப பாருங்க, Context menu. Open or run as administrator A. என்டர் கொடுப்போம். Pane. Setup -NHM Writer dialog. Welcome to the NHM Writer Setup Wizard. This will install NHM Writer made on your computer. It is recommended that you close all other applications before continuing. Click Next to continue or cancel to exit setup. Next Writer button Alt+N. வழக்கம் போலதான் இதுல சில விஷயங்கள் சொல்லி இருப்பாங்க, அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கிறோம். ஆனா நெக்ஸ்ட் கொடுக்க போறோம். நெக்ஸ்ட் Cancel button. கேன்சல் இருக்கு. Next Writer button Alt+N. வீடியோ கொஞ்சம் வேகமா போகுது அப்படின்னா பொறுமையா பாருங்க. இது இன்ஸ்டாலேஷன் ப்ராக்ரஸ். Next Writer button focused Alt+N. இதுல கொஞ்சம் நல்லா ஸ்கிரீன் ரீடர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்கன்னா நமக்கு தேவையான ஆப்ஷனுக்கு ஷார்ட்கட்ஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்க. அதையும் நம்ம பார்ப்போம். அப்படியே என்டரோ ஸ்பேஸ் பாரா கொடுப்போம் நெக்ஸ்ட்ல வச்சு. Space unavailable. Thank you for trying out NHM Writer Beta Edition. This page contains the terms and conditions left paren, quote terms and conditions, quote right paren for NHM Writer. I do not accept. இதுல நிறைய எழுதியிருக்காங்க. அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அதுல ஐ அக்செப்ட் அப்படின்னு இருக்கு. ஒரு டேப் கொடுத்த உடனே ஐ டு நாட் அக்செப்ட் இருக்கு. அப்படியே மேல வந்தீங்கன்னா ஒரு அப்பேரை கொடுத்து மேல வந்தீங்கன்னா ஐ அக்செப்ட் அப்படின்னு இருக்கும். Accept the agreement radio button checked Alt+A. ஓகே, அது டைரக்டா ஆல்டியை கொடுத்து போக சொல்லியிருக்காங்க. அது ஏன் அப்படின்னா நம்ம அந்த அக்செப்ட் கொடுத்தாதான் Pane. அவங்க கொடுக்குற அந்த அக்ரிமெண்ட்ல சைன் போட்டதுக்கு சமம். Avast free setup -N setup. Less back button Alt. Accept less back. Next Writer. டேப் கொடுத்தா லெஸ் பேக், அடுத்து நெக்ஸ்ட் இருக்கும். Next Writer button focused Alt+N. ஆல்ட் என் கொடுக்க சொல்லியிருக்காங்க. நான் முதல்ல இன்ஸ்டால் பண்றவங்க தெரிஞ்சுக்கட்டும்ன்றக்காக விரிவா போறோம். To continue, click Next. If you would like to select a different folder, click Browse Edit Selected C:\program files\NHM Writer. இது இந்த சாஃப்ட்வேரோட ஃபோல்டர்ஸ் ஃபைல்ஸ் எல்லாமே டைரக்டா நம்ம எங்க வச்சுக்கலாம். இது டிஃபால்ட்டா சி டிரைவ்ல தான் இன்ஸ்டால் ஆகும். அதுல ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லி, ஏன்னா சி டிரைவ்ல தான் எல்லா சாஃப்ட்வேருக்கான ஃபைலும் இருக்கும்.
இல்ல வேற எங்கேயாவது இன்ஸ்டால் ஆகணுமா அப்படின்னு கேட்கும். அதெல்லாம் எதையும் பிரஸ் பண்ணாதீங்க. டேப் Browse. Button Alt plus R. அதான் அந்த எந்த ஃபோல்டர்ல வந்து நம்ம அந்த சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணணும்னு கேக்குது. அது தேவையில்ல. Less back button Alt plus V. லெஸ் பேக். Next greater button Alt plus N. நெக்ஸ்ட் கொடுக்குறேன். Combo box collapsed. Edit blank. இது வந்து முக்கியமான விஷயம். லாங்குவேஜ் என்ன மொழி வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. இதுல காம்போ பாக்ஸ் அப்படின்னு சொல்லுது. இதுக்காக தான் நான் இஸ்பீக் வச்சிருந்தேன். எல்லா மொழிக்கும் நம்ம எலக்வன்ஸ் வச்சுக்கலாம். இதுல வந்து நம்ம தமிழ் அப்படின்னு நீங்க டைப் பண்ணாலும் சரி, இப்ப நம்ம வந்து காம்போ பாக்ஸ்ல இருந்து சூஸ் பண்ணணும். இப்போ ஒரு ஆல்ட் டவுன் ஏரோ பிரஸ் பண்ண போறேன். Expanded. எக்ஸ்பேண்டட் அப்படின்னு சொல்லுதா, அப்படியே வந்து T. இது டி பட்டன் பிரஸ் பண்ணி ஒர்க் ஆகும். Tamil selected. அந்த பாருங்க டி பட்டன் பிரஸ் பண்ணி ஒரு டவுன் ஏரோ கொடுத்தேன். தமிழுக்கு நேரா போய் நின்றுச்சு. அப்படியே ஒரு என்டர் கொடுக்குறேன். Collapsed. கொலாப்ஸ்டு. இப்ப இங்க டேப் கொடுத்தோம் அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதனால ஷிஃப்ட் டேப் கொடுத்து மூவ் பண்ணணும். Cancel button. கேன்சல். Next greater button Alt plus N. நெக்ஸ்ட் ஏன் இப்ப டேப் கொடுத்தோம் அப்படின்னா, டேப் கொடுத்தோம்னா இந்த கர்சர் வந்து வேற எங்கிட்ட போய் நின்றுக்கிறது. திருப்பி வர்றது கொஞ்சம் டைம் எடுக்குது. அதனால இன்ஸ்டால் பண்ணும்போது சிரமமா இருக்கும். அந்த ஷிஃப்ட் டேப் கொடுங்க. ஷிஃப்ட் டேப் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் அடிச்சிடணும். அப்படியே என்டர் To கொடுங்க. continue, click Next. If you would like to select a different folder, click Browse Edit Selected NHM Rider. இது அதே மாதிரி தான் நம்ம திருப்பி நெக்ஸ்ட் கொடுத்துட வேண்டியதா. Browse. Less back. Next greater button. Select the additional tasks you would like set up to perform while installing NHM Rider, then click Next. Preview Creator and Desktop icon checkbox not checked. Creator. இது வந்து என்னன்னா ஷார்ட்கட் வைக்கிறது. டெஸ்க்டாப் ஐகான்ல வந்து செக் இது இருக்கணுமா, ஷார்ட்கட் வந்து இருக்கணுமா அப்படின்னு கேக்குது. அந்த செக் பாக்ஸ்க்கு வந்து செக் கொடுத்துறணும். Space checked. Creator and Quick Launch icon checkbox not checked. டேப் கொடுத்த உடனே இன்ஸ்டால் ஆனதுக்கு அப்புறம் லான்ச் ஐகான் இந்த பாருங்களேன். Creator and Quick Launch icon checkbox focused selected not checked. அதாவது கிரியேட் அண்ட் ஸ்டார்ட் அந்த ஐகான் வந்து இன்ஸ்டால் ஆனதுக்கு அப்புறம் ஓபன் ஆகணுமா அப்படின்ற மாதிரி கேக்குது. அதுக்கும் நாட் செக் கொடுத்துருவோம். Space checked. செக் கொடுத்துட்டோம். Less back button Alt plus V. Next greater button Alt plus N. அடுத்த ஸ்டெப்புக்கு போகுது. நெக்ஸ்ட் Install. இப்பதான் இன்ஸ்டால் ஆக போகுது. இன்ஸ்டால்னு சொல்லுது. இப்ப டேப் கொடுக்குறேன். Cancel button. கேன்சல். Click Install to continue with the installation, or click back if you want to review or change any settings. Edit read-only multi-line destination location : ஓகே, இது என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்ப இங்க இன்ஸ்டால் ஆக போகுது. இன்ஸ்டால் இங்கேயே பண்ண போறீங்களா, இல்லைன்னா பின்னாடி நம்ம ஏற்கனவே நம்ம இந்த தமிழ் லாங்குவேஜ் கொடுத்தது, அதுக்கப்புறம் அந்த செக் பாக்ஸ் டெஸ்க்டாப் ஷார்ட்கட் வச்சது, ஷார்ட் மெனுக்கு ஷார்ட்கட்டு, அந்த குவிக் லான்ச் ஐகான் அந்த இது வச்சது, இதெல்லாம் வந்து திருப்பி மாத்தணுமா அப்படின்ற ஆப்ஷனுக்கு போகணும்னா பேக்ல போறீங்களா அப்படின்னு கேக்குது. தேவையில்லை. அதுக்கு ஏதாவது நம்ம மாத்தணும் கொள்ளணும் அப்படின்னா அங்க போய் மாத்திக்கலாம். இங்கேயே லெஸ் பேக் இருக்கு. இந்த இன்ஸ்டால் இந்த இடத்துல ஒரு என்டர் கொடுத்தோடனே சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சிடும். Next greater cancel button. 46%, 65%, 84%, 99%. Setup has finished installing NHM Rider on your computer. The application may be launched by selecting the installed icons. Click Finish to exit setup. Preview Launch NHM Rider checkbox checked. நம்ம அங்க கொடுத்தோம் பாத்தீங்களா, அதே மாதிரி இங்க லான்ச் NHM ரைட்டர் அது செக் பாக்ஸ் நாட் செக் சொல்லி இருக்கு. அது செக்ல தான் இருக்கு. சரிங்களா, அது ஒன்றும் நம்ம மாத்த தேவையில்லை. அங்கே நம்ம கொடுத்துட்டதுனால இது செக்ல தான் இருக்கு. இப்ப டேப் கொடுத்து ஃபினிஷ் கொடுத்துற வேண்டியதான். Finish button Alt plus F. Set NHM products. Items view list. இப்ப இன்ஸ்டால் பண்ணி முடிச்ச உடனே அந்த NHM ரைட்டர் வந்து ஆன் ஆயிருச்சு. சரிங்களா, இப்ப NHM Rider setup. NHM ரைட்டர் வந்து ஆன் ஆயிருச்சு. அது ஒரு சின்னதா ஒரு செகண்ட் மட்டும் ஒரு இது மாதிரி வந்துட்டு போகும். நீங்க பார்சல் சேட் யாராவது இருந்தீங்க அப்படின்னா கூட அதை பாருங்க. ஒரு டக்குன்னு ஒரு சின்ன விண்டோ மாதிரி வந்துட்டு போயிருச்சு. இனி வந்து நம்ம எப்படி இதை பாக்குறது, எப்படி இதுக்கு வந்து லே அவுட் செட் பண்றது அப்படின்றத மட்டும் பார்ப்போம். இப்ப வந்து நம்ம ஜாஸ் யூஸ் பண்றவங்களா இருந்தா இன்சர்ட் F11 கொடுங்க. சிஸ்டம் ட்ரே ஐகான் அப்படின்றது போனா NVIDIA தான் பயன்படுத்துறேன், கொடுத்து பார்ப்போம். System tray list dialog. Icons on the system tray : list safely remove. இது வந்து இந்த கீ மேப் ஆஃப் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். டைரக்டா கே பட்டன் பிரஸ் பண்ணுங்க. கீ மேப் ஆஃப். உங்களுக்கு ஒருவேளை வரல அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும்னா அந்த விண்டோஸ் பி பட்டன் கொடுத்தீங்கன்னா நோட்டிபிகேஷன் சேவரான் பட்டன் அப்படின்னு ஒண்ணு வரும். நான் அங்கே போய் காட்டிடுவோம். NHM products. User promoted notification area toolbar. Safely remove.
Clock 9. User promoted. Solve PC. Network 1. Speakers go. Energy man. Elon point. C cleaner. NVDA. Intel left. Key map off button. இப்படியே லெஃப்ட் ஏரோ பண்ணிட்டே வந்தோம்னா கீ மேப் ஆஃப் பட்டன் அப்படின்னு இருக்கும். இதுல வந்து ஒரு அப்ளிகேஷன் கீ கொடுங்க. Context settings S. ஒரு செட்டிங்ஸ் இருக்கும். சரிங்களா? செட்டிங்ஸ் அப்படியே ஒரு என்டர். Import button. இதுல வந்து சின்ன விஷயம்தான். இதுல ஒரு விஷயம் இருக்கு. இப்ப இம்போர்ட் இதெல்லாம் தேவையில்ல. Windows text services checkbox checked. இதெல்லாம் வேணும்னா வச்சுக்கலாம். அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கோங்க. Use alt key radio button checked. இதான் முக்கியமான விஷயம். யூஸ் ஆல்ட் கீ. இப்ப என்ன அப்படின்னா இப்ப இந்த NHM ரைட்டர் இன்ஸ்டால் பண்ணவங்க எல்லாம் வந்து முதல்ல பயன்படுத்தும் போது இந்த ஆல்ட் F4 கொடுத்தா எனக்கு எந்த ஒரு இதுவுமே ஒர்க் ஆக மாட்டேங்குது. ஆனா இது NHM ரைட்டர்னால வந்த விஷயம் தான், இஷ்யூஸ் தான் அப்படின்றது தெரியல. அதனால எனக்கு கீபோர்டு போயிருச்சு, எனக்கு வந்து கீபோர்டு ஒர்க் ஆகல, இத்தனைக்கும் நான் லேப்டாப்ல இருக்க கீபோர்டு தான் யூஸ் பண்றேன், ஐயோ போயிருச்சு அப்படின்னு நம்ம நினைச்சு நிறைய பேர் கீபோர்டு எல்லாம் மாத்தி இருக்காங்க. ஆனா அது இல்ல. இதுல இந்த ஆல்ட் ரேடியோ பட்டன் அப்படி இருக்கிறதுனால ஆல்ட்டை வந்து NHM ரைட்டர் வந்து அதுக்கான லே அவுட்டா செட் பண்ணிக்கிறோம். இல்ல நமக்கு அது தேவையில்லை அப்படின்னா யூஸ் அவாய்ட் ஆல்ட்னு ஒண்ணு இருக்கு. டவுன் ஏரோ கொடுக்குறேன். Avoid alt key radio button checked. அவ்வளவுதான். இந்த அவாய்ட் ஆல்ட்க்கு கொடுத்தோம்னா நம்ம தமிழ்ல டைப் பண்ணும்போது எந்த லே அவுட் வச்சாலும் ஆல்ட் F4 கொடுத்தோம்னா நமக்கான இது வந்து ஒர்க் ஆக ஆரம்பிக்கும். Treat backspace and undo at prefix level checkbox checked. அடுத்த டேப் கொடுக்குறேன். List. Start automatically when starting Windows checkbox checked. இந்த NHM ரைட்டர் வந்து சிஸ்டம் ஆன் பண்ண உடனே உங்களுக்கு என்னது வரணுமா, டைரக்டா ஆன் ஆகணுமா அப்படின்னு கேக்குது. இது வேணும்னா வச்சுக்கலாம், வேணாம்னா அந்த இதை நாட் செக் வச்சுக்கலாம். நாட் செக் கொடுத்துருவோம். Space not checked. Cancel button. கேன்சல். Okay button. ஓகே கொடுக்குறோம். NHM Rider dialog. Okay button. ஓகே பட்டன். அவ்வளவுதான். அந்த செட்டிங்ஸ்லயும் ஓகே கொடுங்க. Space. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. NHM ரைட்டரை NHM Pro. சக்சஸ்ஃபுல்லா நம்ம இன்ஸ்டால் பண்ணி முடிச்சு. Key map off. இத வந்து இதுக்கப்புறம் நீங்களும் உங்க சிஸ்டத்துல இன்ஸ்டால் பண்ணி எப்படி யூஸ் File submenu alt item. இது பத்தி வேற ஏதாவது உங்களுக்கு கமெண்ட் இருந்தா, டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க. வீடியோவை பார்த்ததுக்கு நன்றி. மீண்டும் இனிய தியாக திருநாள் நல்வாழ்த்துக்களை கூறி விடைபெறுவது என்றும் அன்புடன் பயிற்சி தென்